இப்போ நம்ம கார்ல ஹைவேல போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு போயிங் 747 வந்தா எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? கேட்க நல்லா இருக்கு, ஆனா ஃபேக்ட் என்னன்னு செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஏரோப்ளேன் எடுத்துக்கிட்டாலே ரொம்ப பெருசு. இதுல போயிங் 747ஓட 2 விங்ஸ் மட்டுமே 64 மீட்டர். இப்ப இந்தியாவில் உள்ள 6 லேன் ஹைவேன்னு எடுத்துக்கிட்டாலே 21 to 25 மீட்டர் தான் அப்ராக்சிமேட்டா. அப்படி இருக்கிறப்ப ஒரு ஏரோப்ளேன் ஹைவேல வந்தா ஹைவேயை ஃபுல்லா கவர் பண்றது மட்டும் இல்லாம சைட்ல உள்ள பில்டிங், ட்ரீ இது எல்லாத்தையுமே இடிச்சிட்டு தான் வர முடியும். ஓகே, இப்ப செகண்ட் ஃபேக்ட் என்னன்னா ஏரோப்ளேனோட வெயிட்டை ரோடு தாங்குமா? இப்ப ரோடோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே ட்ரக்கு, பஸ் இதெல்லாம் வெயிட் தாங்குற மாதிரி தான். ட்ரக்கோட வெயிட்னு எடுத்துக்கிட்டா 40,000 kg. இதுவே ஒரு போயிங் 747ஓட வெயிட்னு எடுத்துக்கிட்டா 3.5 lakh kg. இப்படி இருக்கிறப்ப 10 to 12 ட்ரக்குக்கு ஈக்குவலா இது ஒன்று மட்டும் இருக்கிறப்ப ரோடு கண்டிப்பா டேமேஜ் ஆகும், உடையும். ஒரு போயிங் 747ஓட ஹைட்னு எடுத்துக்கிட்டா 19 மீட்டர். இது 7 to 8 ஃப்ளோருக்கு ஈக்குவலானது. இப்படி இருக்கிறப்ப இது ஹைவேல வரும்போது மேல உள்ள ஒயர் இது எல்லாத்தையும் ஃபுல்லா டேமேஜ் பண்ணிடும். இப்ப தேர்ட், ஏரோப்ளேன் ஹைவேல வருதுன்னா அதை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க, வெஹிக்கிளும் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இப்ப நம்ம ரெண்டு மாதிரி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஜின். ஏரோப்ளேனோட இன்ஜின் வேக்கம் கிளீனர் மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி இழுக்கும். செகண்ட் எக்ஸாஸ்ட். ஏரோப்ளேனோட பின்னாடி பக்கம் உள்ள எக்ஸாஸ்ட் எல்லாத்தையும் பிடிச்சி தள்ளும், அப்படியே தூக்கி எறியும். இப்போ ஃபேக்ட் 4 செக் பண்ணுவோம். ஒரு ஏரோப்ளேன் ஹைவேல வருதுன்னா அதாட்டி டேர்ன் பண்ண முடியுமானா கண்டிப்பாக டேர்ன் பண்ண முடியாது. ஏன்னா அது டேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய ஸ்பேஸ் வேணும். அது நம்மளுக்கு ஹைவேல கிடைக்காது. அப்படி இருக்கிறப்ப ஒரு ஏரோப்ளேன் சின்னதாக எது மேலேயாச்சும் போய் இடிச்சா கூட அதாட்டி ரிவர்ஸ் எடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு ரிவர்ஸ் கியரும் கிடையாது. அப்போ எப்படி ஏர்போர்ட்டில் ரிவர்ஸ் இருக்கும்னா அது புஷ்பேக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வெஹிக்கிள் மாதிரி இருக்கும். அதை யூஸ் பண்ணி ஏர்போர்ட்டில் ரிவர்ஸ் எடுக்கும். இப்போ நம்ம டெக்னிக்கலாக எப்படி பார்த்தாலுமே ஒரு ஏரோப்ளேன் ஆட்டி ரோட்டில் போக முடியாது. ஏன்னா ரோட்டோட ஸ்ட்ரக்சர் ஏரோப்ளேனுக்கு தகுந்த மாதிரி கிடையாது. ஓகே, இப்போ நம்ம எல்லா ஃபேக்ட்டும் செக் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க.